ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சிங்கப்பூர் ஏலிம் எழுப்புதல் திருச்சபையின் சார்பிலே நானும் பாஸ்டர் டாக்டர் ஷீலா அவர்களும் பாஸ்டர் கிறிஸ்டி அவர்களும் அன்போடு கூட வாழ்த்தி இந்த செய்திக்குள்ளாக உங்களை வரவேற்கிறோம். இந்த செய்திகளை கவனமாக நீங்க கேளுங்கள். கர்த்தர் இந்த செய்தியின் மூலமாய் உங்களுடைய உள்ளத்திலும் உங்களுடைய இல்லத்திலும் மாபெரும் ஆசீர்வாதத்தை பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. வேதவசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 118வது அதிகாரம் வசனம் 15, நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு. சங்கீதம் 118வது அதிகாரம் வசனம் 15, நீதிமான்களுடைய கூடாரங்களில். பாருங்க, நீதிமான்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் நீதிமான்களாய் இருக்கிறார்கள். நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாம். கூடாரம் என்று சொல்கின்ற பொழுது அது ஒரு வீட்டை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்து தன் சொந்த ரத்தத்தினால் கழுவி அவர்களை நீதிமான்களாய் மாற்றியிருக்கிறார். நம்முடைய சுய முயற்சினால் அல்ல, நம்முடைய சொந்த முயற்சினால் நாம் நீதிமான்களாய் மாற முடியாது. ஆதாம் மூலமாக மனுக்குலம் பாவத்திலே மூழ்கியது. ஆதாம் முதல் இயேசு கிறிஸ்து வரை அவர்கள் ஒவ்வொருவரும் தற்செயலாக நீதிமான்களாக மாற்றப்பட்டார்கள். அவர்களுக்காக அங்க பலிபீடத்திலே பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆடோ மாடோ பலியிட்டு அந்த இரத்தத்தை அந்த கிருபாசன தண்டை தெளிக்கின்ற பொழுது ஒரு வருடத்திற்கு அவர்களுக்கு குற்றங்கள் மன்னிக்கப்பட்டு அவர்கள் நீதிமான்களாக எண்ணப்படுவார்கள். அப்புறம் அடுத்த வருடத்திற்கு மீண்டுமாக அவர்கள் ஆட்டுக்குட்டியோ இல்ல கன்றுக்குட்டியோ இல்ல புறா குஞ்சியோ எடுத்துக்கொண்டு அதை பலியிட்டு ஆசாரியனிடத்தில் கொடுக்கின்ற பொழுது அந்த பிரதான ஆசாரியன் கிருபாசன தண்டை மேலே தெளிப்பான். தெளிக்கின்ற பொழுது அவருடைய பாவங்கள் ஒரு வருடத்திற்கு மன்னிக்கப்பட்டிருக்கும். அவர்கள் நீதிமான்களாக ஒரு வருடத்திற்கு அவர்கள் மாற்றப்படுவார்கள். இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து பூமிக்கு மனுக்குலம் அவர்கள் மேல டெம்பரவரியாக, அதாவது ஒவ்வொரு வருடத்திற்கும் அவர்கள் பலி செலுத்த தேவையில்லை. தேவனே மனுஷகுமாரனாக பூமிக்கு நமக்காக அவர் பலியாகி இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனுக்குலத்தையும் இயேசுவை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யாராய் இருந்தா, ஒருவேளை நான் நீதிமான ஆகவில்லையே, எனக்கு என்ன வழி என்று நீங்கள் நினைத்து கொண்டு கேள்விகள் உள்ளத்தில் எழும்பினால், ரோமர் 10வது அதிகாரம் வசனம் 9-10 படியாக பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவை உங்க வாயினாலே அவர் இரட்சகர் என்று அறிக்கை செய்கின்ற பொழுது நீங்க என்ன செய்றீங்க? நீதிமான்களாய் மாற்றப்படுறீங்க, நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் செய்தி கேட்டுக்கொண்டிருந்தா என்னோடு கூட இந்த ஜெபத்தை நீங்க பிரார்த்தனை செய்யுங்க. நீங்கள் நீதிமான்களாய், இதற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை, ரத்தம் செல்ல தேவையில்லை, காவடி எடுக்க தேவையில்லை, நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை, உங்கள் சரீரத்தை நீங்கள் வர்த்திக்க பண்ண தேவையில்லை. ஹல்லேலூயா. அதனால என்னோடு கூட இந்த ரட்சிப்பின் ஜெபத்தை நீங்க செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவே, நீர் இந்த பூமிக்கு உலக இரட்சகராய் என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்தீர், அடக்கம் செய்யப்பட்டீர், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினீர் என்பதை விசுவாசிக்கிறேன். நீரே என்னுடைய இரட்சகர், நீரே உலக இரட்சகர் என்று நான் வாயினால் அறிக்கையிடுகிறேன். அப்படி நான் வாயினால் அறிக்கையிடுகின்ற பொழுது என் இருதயத்தில் விசுவாசித்து நான் அறிக்கையிடுவதனாலே, உம்மை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்வதனாலே உம்முடைய பிள்ளையாய் நான் மாறியிருக்கிறேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவ்வளவுதாங்க. நீங்க இயேசுவின் பிள்ளையாய் உங்களை கர்த்தர் நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். நீதிமானாய் மாற்றி இருக்கின்ற பொழுது இயேசுவின் ரத்தத்தினாலே கரைதிரை அற்றவர்களாய் நீதிமான்களாய் நீங்க மாறுறீங்க. அதனால்தான் நீதிமானுடைய கூடாரங்களில், நீதிமானுடைய கூடாரம் என்று சொல்லப்படுகின்ற பொழுது நீதிமானுடைய வீட்டிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. ஹல்லேலூயா. நான் 40 வருடங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவை அறியாதபடி விக்கிர ஆராதனையில வாழ்ந்து கொண்டிருந்த எங்கள் குடும்பத்திலே முதலாக குடும்பங்களிலே மரணங்கள், வியாதிகள், கவலைகள், கண்ணீர்கள் இருந்த பொழுது இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நான் என்னை அர்ப்பணித்தேன். முழு குடும்பம் இயேசுக்குள் வந்த பொழுது
கர்த்தர் எங்களை நீதிமான்களாய் மாற்றினார். எங்களுடைய குடும்பங்களிலே எல்லோரும் ரட்சிக்கப்பட்டு அந்த கம்பீர சத்தம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 4 மணிக்கு எழுந்திருந்து இன்றைக்கு 40 வருடங்களுக்கு மேலாக குடும்பத்திலே அதிகாலையிலே கர்த்தரை நாங்கள் தேடுகிறோம். அதிகாலையிலே எங்கள் குடும்பங்களிலே எங்கள் தகப்பனார் சகோதரர்கள் எல்லாரும் சகோதரிகள் ஆண்டவரை துதிக்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க. ஒரு கம்பீர சத்தம் எங்கள் குடும்பத்திலே இருக்கிறது. நீதிமானுடைய கூடாரங்களில் பாருங்க, நீதிமானுடைய கூடாரத்தில் என்ன உண்டு? கம்பீர சத்தம் உண்டு. ஹல்லேலூயா. அதனால தான் பாருங்க, சில வருடங்களுக்கு முன்பாக அமெரிக்க தேசத்திலே ஒரு புள்ளி விவரம் அவர்கள் கணக்கெடுப்பு செய்தார்களாம். அமெரிக்க தேசத்தில் இருக்கக்கூடிய நல்லவர்கள் கெட்டவர்கள் அவருடைய 4 சந்ததிகளை எடுத்து அவர்கள் ஆராய்ச்சி செய்திருக்கிறாங்க. ஆராய்ந்து பார்த்த பொழுது கெட்டவர்களாக இருக்கக்கூடிய இன்றைக்கு பிள்ளைகள் என்ன, பெற்றோர்கள் பிள்ளைகள் சந்ததிகள் எல்லாம் என்ன சமுதாயத்திலே கெட்டவர்களாக, கேங்ஸ்டர்களாக, போதைக்கு அடிமைப்பட்டவர்களாக, சிறைச்சாலையிலே கண்ணீரும் கவலையோடு கூட ஒருவேளை மரண தண்டனை ஏற்று தன்னுடைய இளம் வயதிலே என அவர்கள் வாழாதபடி வாழ்க்கை முடித்துக் கொண்டவர்களுடைய அவருடைய சரித்திரத்தின் பின்னணியை ஆராய்ச்சி செய்த பொழுது அதில் கண்டிருக்கிறார்கள். அவருடைய மூதாதையர் 2, 3, 4, 5வது தலைமுறை மூதாதையர்கள்லாம் அவர்கள் எப்படியா இருந்திருக்கிறார்கள்? துன்மார்க்கமாய் ஜீவித்திருக்கிறார்கள். அவர்கள் சமுதாயத்திலே ஒரு கேடிகளாக, சமுதாயத்திலே ஒரு நல்லவர்களாய் இல்லாதபடி அவர்கள் துன்மார்க்கமாய் ஜீவித்ததினாலே அவருடைய சந்ததிகள் 1, 2, 3, 4 இந்த சந்ததிகளை எல்லாம் துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்ற அந்த புள்ளி விவரம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்டாட்டிஸ்டிக் ரிப்போர்ட் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு சமுதாயத்திலே பெரிய பெரிய அரசியல் தலைவர்களாக, அமைச்சர்களாக, பிரதம மந்திரிகளாக, ஜனாதிபதியாக, அரசாங்கத்தினுடைய நீதிபதியாக, அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய டாக்டர்களாக, அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்டாக, இன்ஜினியர்களாக, இப்படிப்பட்ட நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலையை வந்தவர்களுடைய அவருடைய சரித்திரத்தின் பின்னணியை, அவருடைய மூதாதையர்களுடைய பின்னணியை அவர்கள் ஆராய்ச்சி செய்த பொழுது அவர்கள் மூதாதையர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்திருக்கிறாங்க? நீதிமான்களாய் கர்த்தரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு நீதிமான்களாய் வாழ்ந்ததினாலே அவர்கள் குடும்பங்களிலே தலைமுறையாக ரட்சிப்பின் கம்பீர சத்தம் அவர்கள் குடும்பங்களிலே தலை தோங்கி இருக்கிறது என்று சரித்திரம் சாட்சி சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனம் மிகவும் ஆணித்தரமாக சங்கீதம் 118வது அதிகாரம் வசனம் 15 சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமானுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம். ஹல்லேலூயா. அழுகையின் கூக்குரல் அல்ல, ரட்சிப்பினுடைய கம்பீர சத்தம். அப்படி என்று சொன்னால் இரட்சகரை துதிக்கக்கூடிய, ஆராதிக்கக்கூடிய, அவரை போற்றக்கூடிய, அவரை துதித்து கனத்தையும் மகிமையை அவருக்கு செலுத்தக்கூடிய அந்த கம்பீர சத்தம் அந்த குடும்பங்களில் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனாலே உங்களுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால், உங்களுடைய குடும்பத்திலே அழகான குடும்பமாய், தேவன் விரும்புகிற குடும்பமாய், ஒரு நீதிமானுடைய குடும்பமாய் இருக்க வேண்டும் என்றால் அது உங்கள் கையிலே இருக்கிறது. ஒவ்வொரு குடும்ப தலைவன் கையிலே இருக்கிறது. ஒவ்வொரு குடும்ப தலைவனுடைய கையிலே இருக்கிறது. நீங்கள் நீதிமான்களாய் வாழ்கின்ற பொழுது உங்களுடைய கூடாரங்களில், உங்கள் குடும்பத்தில் முதலிலே உங்கள் குடும்பம் ஒரு ஆசீர்வாதமான குடும்பமாக, உங்கள் குடும்பம் ஒரு செழிப்பின் குடும்பமாக, உங்கள் குடும்பம் கர்த்தர் விரும்புகிற குடும்பமாக அந்த குடும்பம் இருக்கும். ஹல்லேலூயா. அதனால் தான் குடும்பத்தை கர்த்தர் உருவாக்கினார். தேவன் விரும்பின குடும்பத்திலே அவர் என்ன செய்தாரா? ஆதாம் ஏவாளை உருவாக்கி கர்த்தர் அவர்களோடு உறவாடினார், அவர்களோடு சஞ்சரித்தார், அவர்களோடு பேசினார். குடும்பம் கர்த்தருடைய பார்வையிலே மிகவும் பிரசித்தி பெற்றதாக இருக்கிறது, ஆசீர்வாதமாக இருக்கிறது. குடும்பத்தை உருவாக்கியவர் கர்த்தர். கணவன் மனைவி பிள்ளைகளை உருவாக்கியவர் கர்த்தர். குடும்பங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும், குடும்பங்கள் செழித்திருக்க வேண்டும், குடும்பத்தில் ஆசீர்வாதம், ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற கர்த்தர் குடும்பத்தை ஆண்டவர் உருவாக்கினார். ஹல்லேலூயா. இதை உணர்ந்து ஒவ்வொரு குடும்ப தலைவனும் நீதிமானாய் வாழ்கின்ற பொழுது உங்களுடைய குடும்பம் கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய குடும்பமாய், கம்பீரித்து துதிக்கக்கூடிய குடும்பமாய் உங்கள் குடும்பம் இருக்கும். ஹல்லேலூயா. இதை உணர்ந்த யோசுவா என்ன சொன்னாரு? யோசுவா 24வது அதிகாரத்தில் என்ன சொல்கிறார்? நானும் என் வீட்டாருமோ
கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து 30 லட்சம் ஜனங்களை பார்த்து யோசுவா சொல்றாரு, என் தேவன் அருமையான தேவன், முற்பிதாக்களின் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன், மோசேயின் தேவன். அந்த தேவன் நல்ல தேவனாய் இருப்பதினாலே பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ள அழைத்து கொண்டு வந்த அந்த தேவனை நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம். ஏனென்றால் கர்த்தர் என்னை நீதிமானாய் வைத்திருக்கிறார், என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், என்னை பலப்படுத்தியிருக்கிறார், என்னை எல்லா விதமான ராஜாக்களுடைய யுத்தங்களிலே எனக்கு வெற்றியை கொடுத்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரிக்கும்படியாய் 12 கோத்திரங்களுக்கு பிரித்து கொடுக்கும்படியாய் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை என் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். முற்பிதாக்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்தவன் நான். அதனால் நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையை சேவிப்போம். ஹல்லேலூயா. நீங்க இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க இப்படி சொல்ல முடியுமா? நான் உங்களுக்கு முன்பாக இந்த செய்தியை நான் தைரியமாக சொல்ல முடியும். எங்கள் குடும்பங்களிலே எல்லாரும் இன்றைக்கு 40 வருடத்திலே ரட்சிக்கப்பட்டு இருக்கிறார்கள். 10 பேர் போதகர்களாக கர்த்தருக்கு ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறோம். எங்கள் குடும்பங்களிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தர் எங்களுடைய குடும்பத்தில் வந்த மாந்திரிகம், எல்லா பில்லி சூனியங்கள், மரணங்கள், கவலைகள், கண்ணீர்கள், பொருளாதார சீர்குலைவு எல்லாவற்றையும் நீக்கி கர்த்தரை துதித்து பாடக்கூடிய கம்பீர சத்தத்தை தகப்பனாரை கொடுத்திருக்கிறார். 94 வருடங்கள் இன்னும் கர்த்தருக்காக 3 மலைகளிலே அவர் தமிழ்நாட்டிலே நாகர்கோயில், ராஜபாளையம், சிறுவில்லிபுத்தூர் பல இடங்களிலுக்கு பயணம் செய்து கர்த்தருடைய ஊழியத்தை அவர் தனி மனிதராய் உற்சாகத்தோடு 94 வருடத்திலும் அவர் பல இடங்களுக்கு உற்சாகத்தோடு சென்று கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார். அவருடைய பிள்ளைகளும் நாங்களும் கர்த்தருக்காக சிங்கப்பூர் தேசத்திலே ஊழியங்களை செய்து கொண்டு வருகிறோம். எங்கள் குடும்பங்களை எல்லாரும் கர்த்தருக்காக ஊழியம் செய்து கொண்டு வருகிறோம். என்னுடைய சகோதரர், என்னுடைய சகோதரி, அவருடைய கணவர்மார் எல்லாம் கர்த்தருடைய அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தருக்காக ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் குடும்பம் ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் தான் தீர்மானம் எடுக்கணும். குடும்ப தலைவர்களே, நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. நான் நீதிமானாக இருந்தா என் குடும்பத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகும். ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ நீங்க உங்கள் வாழ்க்கையில நீதிமானாக இருக்கிற நினைக்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில கவலைகள், கண்ணீர்கள், கசப்புகள், வேதனைகள் நீங்கி உங்கள் முழு குடும்பம் கர்த்தரை துதிக்கக்கூடிய குடும்பமாய், கணவன் மனைவி உறவில் ஒரு அன்பு, கணவன் மனைவி பிள்ளைகள் உறவிலே ஒரு அன்பு, என உற்றார் உறவினர்கள் பிள்ளைகள் உறவுகளே ஒரு அன்பு பொங்கும். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு சாத்தான் இதை அறியாதபடி சாத்தான் இதை செய்தார். விசுவாசிகளுடைய மனக்கண்களை குருடாக்கி கர்த்தருடைய உறவை விட்டு பிரித்து உலக சிநேகிதரை கொடுத்து இன்றைக்கு சாத்தான் முதல் என்ன செய்யறான்? கணவன் மனைவிக்குள்ளாக பிரிவினை கொண்டு வருகிறான். பிள்ளைகள் தனித்து விடப்பட்ட சூழ்நிலை, பெற்றோர் முன்மாதிரியா இல்லாதபடி சிங்கிள் பேரண்ட்ஸா வாழ்றாங்க. மனமும் மாமிசமும் விரும்பியபடி அவர்கள் வாழ்வதனாலே அவர்கள் என்ன செய்றாங்க? அவங்களோட பாடி டிமாண்டை பூர்த்தி செய்வதற்காக சாத்தானின் கைகளை சிக்கி குடும்பத்தை விட்டு, மனைவியை விட்டு, பிள்ளைகளை விட்டு சென்று சில நாட்களிலே வியாதிகள் வந்து அனாதையைப் போல யாரும் விசாரிப்பவர்கள் இல்லாதபடி அவர்கள் மரித்து போய் விடுகிறார்கள். ஹல்லேலூயா. கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்துடைய சாத்தானவன் அவருடைய மனக்கண்களை குருடாக்கி கணவனுக்கு உண்மையா இல்லாதபடி, கணவன் மனைவிக்கு உண்மையா இல்லாதபடி, பிசாசின் கிரியைகளில் கரங்களில் சிக்கி நீதிமான்களாய் இல்லாதபடி, ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தை இழந்து கண்ணீர்களும் கவலைகளும் குடும்பங்களில் கரைவுடன் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனுடைய விளைவு என்ன? பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அனாதைகள் ஆக்கப்படுறாங்க. அவங்க சமுதாயத்திலே அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக மாறுறாங்க? சமுதாயத்தை சீர்குலைக்கக்கூடியவர்களாய், ட்ரக்ஸுக்கு அடிமையாகி, போதை வசத்துக்கு அடிமையாகி, படித்து நன்றாக தேசத்துடைய அறிஞர்களாய், தேசத்தின் தலைவர்களாய், கர்த்தருக்கு ஊழியர்களாய் வளராதபடி சாத்தான் பெற்றோருடைய மனக்கண்களை குருடாக்கி பிள்ளைகளை பெற்றோர்களின் பிள்ளைகளையும் நரகத்துக்கு நேராக அழைத்து சென்று காலத்துக்கு முன்பாக மரித்து போய்விடுகிறார்கள். ஹல்லேலூயா. அதனாலே கர்த்தர் குடும்ப வாழ்வை மேம்படுத்தி கணவன் மனைவி உறவை ஆண்டவர் சீர்படுத்தி பிள்ளைகளை கொடுத்து வாழ வேண்டும் என்று, குடும்பம் ஒரு பல்கலைக்கழகத்தை போல வாழ வேண்டும் என்று கர்த்தருடைய விருப்பமாயிருந்தனாலே ஆதாம் ஏவாளை உருவாக்கி கர்த்தர் அவர்களுக்கு பிள்ளைகளை கொடுத்து என நடத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால்தான் சங்கீதம் 128 அதிகாரம் வசனம் 3 சொல்லப்பட்டிருக்கிறது, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கடியை போல் இருப்பால், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரக்கன்றுகளைப் போல் இருப்பார்கள். சங்கீதம் 128 அதிகாரம் வசனம் 3 சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமானே
குடும்பத்தில் நீ நீதிமானாக இருந்தா உன் மனைவி எப்படி இருப்பானா, உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடி, பாருங்க, திராட்சை கொடியில் இருந்து கனிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல செடியாக என உன்னுடைய மனைவி இருப்பாள். ஹல்லேலூயா. அப்படி என்றால் அதாவது அந்த திராட்சை செடியினுடைய பலன் என்ன, அதனுடைய சிம்பாலிஸ் மீனிங் என்ன என்று பார்க்கின்ற பொழுது from power and divinity to life and health. பாருங்க, அந்த அந்த திராட்சை செடியை போல் இருக்கின்ற பொழுது உங்கள் குடும்பத்திலே நன்றாக ஆரோக்கியத்தையும் நன்றாக ஒரு தெய்வீகமான ஒரு குடும்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமையுள்ள ஒரு மனைவியாக உங்கள் மனைவி இருப்பால். அது மட்டுமல்ல, பார்த்தீங்கன்னாக்க ஒரு தியாகமுள்ள ஒரு மனைவியாக உங்கள் மனைவி இருப்பால். அது மட்டுமல்ல, உங்களுடைய குடும்பத்திலே செலிப்ரேஷன் அண்ட் இன்டெலிஜென்ஸ், பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட எப்பொழுதும் குதூகலமும் கம்பீர சத்தமும் நிறைந்த ஒரு குடும்பமாக உங்கள் குடும்பம் இருக்கும். செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான குடும்ப தலைவர்களே, உங்கள் குடும்பம் இப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீங்களா? உங்கள் மனைவி உங்கள் வீட்டோரங்களிலே கனி தரக்கூடிய திராட்சை செடியாக, ஹல்லேலூயா, திராட்சை செடியிலிருந்து திராட்சை ரசத்தை ஏன்னா பார்த்தீங்களா எடுப்பார்கள். எடுத்து அது நம்ம திருவிருந்தில் கூட நம்ம அதை அனுசரிக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை நினைவு கூறும்படியாய் ஏன்னா அந்த திராட்சை ரசம் இயேசுவின் ரத்தத்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது. நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அந்த திராட்சை ரசம் நமக்கு என்ன செய்கிறது, நம்ம நீதிமானாய் மாற்றக்கூடியதாக இருக்கிறது என்று பார்க்கிறோமோ, அப்படிப்பட்ட ஒரு திராட்சை கொடியை போல உங்கள் மனைவிகள் இருப்பார்கள் எப்பொழுது நீங்கள் நீதிமான்களாய் மாறுகின்ற பொழுது. ஹல்லேலூயா. இப்படி நீங்க விரும்புறீங்களா? என் குடும்பம் ஒரு ஆசீர்வாதமான குடும்பமாய், குடும்பம் பல்கலைக்கழகத்தை போல, ஒரு யூனிவர்சிட்டியை போல, அது மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தில் கம்பீர சத்தம் உருவாக வேண்டும் என்று விரும்புகிறவர்களே, நீங்கள் நீதிமானாய் இருக்கின்ற பொழுது உங்கள் மனைவி வீட்டோரம் நடப்பட்ட திராட்சை கொடியை போல இருப்பார்கள். அது மட்டுமல்ல, உங்கள் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மரக்கன்றுகளைப் போல இருப்பார்கள் என்று சங்கீதம் 128 அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒளிவ மரக்கன்றுகள் என்று நான் பார்க்கின்ற பொழுது அதில் இந்த ஒளிவ மரத்தினுடைய அதனுடைய சிம்பாலிசினாக பிள்ளைகள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரீகன்சிலியேஷன், அதாவது உங்களுடைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னாக்கா அவர்கள் நல்ல நட்புள்ள பிள்ளைகளாக மற்றவர்களை சமாதானப்படுத்த அவர்களை வேற்றுமையிலிருந்து ஒற்றுமையை உருவாக்கக்கூடியவர்களாக, இணைக்கக்கூடியவர்களாக, கருத்து வேற்றுமை இல்லாதபடி ஒரு மனத்தை உருவாக்கக்கூடியவர்களாக அந்த பிள்ளைகள் இருப்பார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது அதில் என்ன உண்டு, ஒரு ஆரோக்கியம் உண்டாகக்கூடியதாக இருக்கிறது, அங்கே ஒரு வெளிச்சம் உண்டாகக்கூடியதாக இருக்கிறது, அங்கே ஜெயம் உண்டாகக்கூடியதாக இருக்கிறது, அங்கே செழிப்பு உண்டாகக்கூடியதாக இருக்கிறது. அந்த முழு குடும்பம் ஒரு தெய்வீக சமாதானத்தினாலே உங்கள் பிள்ளைகளை வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது என் பிள்ளைகள் நீதிமான், நான் நீதிமானாய் இருப்பதினாலே என் பிள்ளைகளும் நீதிமானாய் இருப்பதினாலே குடும்பம் மகிழ்ச்சியாக ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உங்கள் குடும்பத்தில் இருக்கும். ஹல்லேலூயா. இதை விரும்புறீங்களா? இது யார்கிட்ட இருக்கு? உங்க கையில் தான் இருக்கு. ஹல்லேலூயா. இதுக்கு ஜோசியரை போய் தேடி போக வேண்டியதில்லை, மலை மேலே ஏற வேண்டியது கிடையாது. நீங்கள் மனிதன் எடுக்கக்கூடிய தீர்மானம், நான் நீதிமானாய் இருக்கின்ற பொழுது என் வீட்டோரத்திலே என திராட்சை கொடியை போல் மனைவி இருப்பால், என்னுடைய பந்தியை சுற்றிலும் ஒளிவ மரக்கன்றுகளைப் போல என் பிள்ளைகள் இருப்பார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, ஒளிவ மரம் தேவதூதர்களும் தேவனுக்கு படைக்கப்படக்கூடிய அந்த ஆயில் ஆண்டவருக்கு என்ன பார்த்தீங்கன்னா அந்த விளக்கை ஏற்றுக்கிட்ட பொழுது ஊற்றக்கூடிய அந்த ஒளிவ மர ஆயில், அதனால தான் தேவதூதர்களும் மனிதர்களும் விரும்பக்கூடிய என்ன ஆலிவ் என்று பார்க்கிறோம், ஆலிவ் ட்ரீவை. அப்படிப்பட்ட ஒளிவ ஒரு கன்றுகளை போல இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசத்திலே இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்தாரே, அந்த தோட்டத்திலே ஒளிவ மரம் இருக்கக்கூடிய அந்த தோட்டத்தில் ஜெபித்த இயேசு ஜெபித்த போல இருந்த அந்த மரங்கள் இன்னைக்கும் 2000 வருடங்களுக்கு மேலாக அந்த ஒளிவு மரங்கள் இருக்கிறது. நீங்க போத்தீங்கன்னா அந்த அதனுடைய அது இதான் பார்க்கலாம், பெரிய இருக்கும். அந்த ஒளிவு மரங்கள் இன்றைக்கும் ஜீவனோடு சாட்சியாக இயேசுவின் ஜெப சத்தத்தை கேட்ட அந்த ஒளிவு மரங்கள் இன்றைக்கும் இருக்கிறது. நீங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு சென்றா, இயேசு தனித்து ஜெபிச்சு சென்றாரு, அந்த ஒளிவு மலை, அந்த மலையில நீங்க என்ன செய்யலாம், போய் பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒளிவு மர கன்றுகளை போல உங்கள் பிள்ளைகள் நீடித்து இருப்பாங்க, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஹல்லேலூயா. அப்ப உங்களுடைய குடும்பம் சந்தோஷமாக செழிப்பாக, உங்கள் மனைவியும் ஆசீர்வாதமாய், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை சமாதானம் மிக்க பிள்ளைகளாய், உங்க பிள்ளைகள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் நீதிமான்களாய், எப்பொழுது நீதிமான்களாய்,
உங்களுடைய சுய முயற்சியினால் அல்ல, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அவருடைய கிருபையினாலே ஒவ்வொரு நாளும் அவர் அதிகாலை தேடுகின்ற பொழுது அதிகாலை தோறும் அவருடைய கிருபைகள் புதிதாய் இருப்பதினாலே தேவன் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கிருபையை கொடுக்கக்கூடிய இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அந்த கிருபையை கொடுத்து அந்த கிருபையினாலே நீதிமானாய் வாழ்கின்ற பொழுது உங்களுடைய குடும்பத்திலே சமாதானம், செழிப்பு, சந்தோஷம் என ரட்சிப்பின் சந்தோஷம் உங்களுக்கு இருக்கும். ஹல்லேலூயா. அதனால்தான் என வேத வசனங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறதுனாக்கா, கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப இந்த வேத வசனத்தின்படி நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகும் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப உங்க வீட்டுல என்ன வீட்டுடைய மகிழ்ச்சி, செழிப்பு எல்லாம் ரட்சகரை நீங்கள் தெய்வமாக கொண்டு இருக்கின்ற பொழுது, ஹல்லேலூயா. அதனாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நீதிமான்களாய் உங்களுடைய பலத்தினால் அல்ல, கர்த்தருடைய கிருபையினாலே ஒவ்வொரு நாளும் அந்த இரத்த கோட்டைகள் மறைத்துக் கொண்டு உங்களை நீதிமானாய் உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். நீ நீதிமான்களாய் இருக்கின்ற பொழுது உங்கள் மனைவி மட்டுமல்ல, உங்கள் பிள்ளைகள், உங்கள் முழு குடும்பமே தேவன் பிரியப்படுகிற குடும்பமாய் யோசுவாய் போல நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம் ஹல்லேலூயா என்று நீங்க சொல்ல முடியும். ஹல்லேலூயா. அதனால் தான் சங்கீதம் 128 அதிகாரம் வசனம் 1 கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. பாருங்க, என்ன சொல்றோம்? பாக்கியவான், பாக்கியவதி. திருமணம் நடந்த பொழுது பிள்ளைகளை எடுக்கிறோம், பாக்கியவானாய் இருக்கிறோம். வயசானவர்களிடத்தை நம்ம ஆசீர்வாதத்தை வாங்குகின்ற பொழுது பாக்கியவதாயிரு என்று சொல்கிறோம். ஹல்லேலூயா. அப்படி என்றால் கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தாசர்களே, கர்த்தருக்கு பயந்து நடங்க. என்ன ஆண்டவர் அடிச்சிருவாரு, நொறுக்கிடுவார்களே, தேவனுடைய கட்டளைகளை கை கொண்டு அவருக்கு உண்மை உத்தமமாய் நீங்க நடக்கின்ற பொழுது, நீதிமானாய் நடக்கின்ற பொழுது நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீங்க. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப ஒரு குடும்ப தலைவனுடைய வெற்றியின் ரகசியம் என்ன? குடும்ப தலைவனுடைய வெற்றி ரகசியம் என்னவென்றால், அவன் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கின்ற பொழுது உங்கள் குடும்ப தலைவனுடைய வாழ்க்கை, குடும்பத்தினுடைய வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கையாக, ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையாக, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தின் வாழ்க்கையாக, கர்த்தருக்கு புரோஜனமான ஒரு வாழ்க்கையாக, இந்த உலகத்திற்கு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக நீங்க வாழ முடியும். இதுதாங்க ரகசியம். ஒரு குடும்ப தலைவனுடைய வெற்றியின் ரகசியம் என்ன? கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கின்ற பொழுது நீங்க பாக்கியவானாக இருப்பீங்க, பாக்கியவதியாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. அப்ப கணவன்மார்கள் என்ன செய்யணும்னாக்க, கர்த்தருடைய வழிகளில் நடக்கணும். தேவனுக்கு பயந்து கர்த்தருடைய வழிகளில் நடக்கின்ற பொழுது, ஹல்லேலூயா. பாருங்க, யோசிப்பு பாருங்க, அவர் கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகினான். போர்த்துபார் மனைவியுடைய பாவத்திற்கு உடன்படாதபடி, ஏன்னா துணியக்கான துண்டக்கானம் என்று எல்லாவற்றையும் அவன் என்ன விட்டு விட்டு ஓடி தன்னை பாதுகாத்து கொண்டதினாலே, கர்த்தருக்கு பயந்து நடந்ததினாலே, கர்த்தர் யோசேப்பை நீதிமானாய் கண்டதினாலே யோசேப்பை எகிப்திலே ஒரு பிரதம மந்திரியாக கர்த்தர் உயர்த்தினார். ஹல்லேலூயா. அவன் மூலமாய் முழு குடும்பமும் பாதுகாக்கப்பட்டது என்று நம்ம பார்க்கிறோம். தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய், குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் யோசேப்பை வைத்ததற்கு காரணம் அவன் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்று நாம் பார்க்கிறோம். இங்க பார்க்கிறோம், புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். எபேசியர் 5வது அதிகாரம் வசனம் 25 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயந்த அவர் வழிகள் என்றால், கணவன்மார்களே உங்க மனைவி மேல அன்பு கூறுங்க. ஹல்லேலூயா. எனக்கு திருமணமான 1-2 வயதில் அன்பை காண்பித்திருப்பீர்கள். பிள்ளைகள் அந்த அன்பு குறைஞ்சிருக்கும். ஆனால் அப்படி இல்லாதபடி எபேசியர் 5வது அதிகாரம் வசனம் 25 எபேசியர் 5:25 சொல்லப்பட்டபடி, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். ஏனென்றால் இந்த கடைசி நாட்களிலே பிசாசானவன் என கணவனிடத்திலும் மனைவினிடத்திலும் அன்பு குறைந்து போகும்படியான மனதில எண்ணங்களை கொண்டு வருகிறான். மத்தேயு 24வது அதிகாரம் 12 இந்த கடைசி நாட்களிலே மனுஷனுடைய அன்பு தணிந்து போகும் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு பாருங்க, டெலிவிஷன் செய்திகளை என்ன பார்த்தீங்கன்னா, மற்றபடி மீடியாக்கள் வரக்கூடிய செய்திகள் என்றால், ஏன்னா மனைவியானவள் கணவனுக்கு துரோகம் செய்து கணவனை தீர்த்து கட்டுகிறாள், கணவனானவன் மனைவிக்கு துரோகம் செய்து மனைவியை தீர்த்து கட்டுகிறான், பிள்ளைகள் அனாதைகளாய் விடப்படுறாங்க. காரணம் என்றால், இந்த கடைசி நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களிலே வேதவசனம் தெளிவாக சொல்கிறது. மத்தேயு 24வது அதிகாரம் வசனம் 12 கடைசி நாட்களிலே மனுஷனுடைய அன்பு
தணிந்து போகும் என்று நம்முடைய அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனமாய் உரைத்து வைத்தார். ஹல்லேலூயா. அதனால் தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தற்கால குடும்ப வாழ்க்கையிலே மனதிலே அவர்களுக்கு அன்பு இல்லாதபடி குடும்பங்கள் சிதறிண்டு போய் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு அநேகர் தன்னுடைய குடும்பத்தை மனதின் மேல கட்டாதபடி, கர்த்தருடைய வழிகளில் கட்டாதபடி பணத்தின் மேல அவங்க கட்டுறாங்க. பணத்தின் மேல் கட்டுவதனாலே பணம் இருந்தா மனைவியிடத்து அன்பு செலுத்துவது, பணம் இருந்தா கணவனிடத்து அன்பு செலுத்துவது, பணம் இல்லை என்றால் அன்பு செலுத்தாததினாலே மனமும் மாமிசும் விரும்பும்படி அவங்க என்ன செய்யறாங்க, உலக காரியங்களில் அடுத்தவன் பேசுகிற பேச்சுக்கு மயங்கி போயிடுறாங்க. அடுத்தவன் பேசுகிற பேச்சுக்கு மயங்கி போய் அவருடைய வாழ்க்கையினுடைய முதலீட்டை விட என்ன செய்யறாங்க, பணத்தின் மேல வைக்கிறாங்க. அதனால அவங்க மனம் மாறி அவங்க வாழ்க்கையில என்ன உண்டாகிறது, கவலைகளும் கண்ணீரும் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில மாறுகிறாங்க. அவங்க தெய்வீக அன்பை மறந்து மனிதனுடைய அன்பை தேடி செல்வதனாலே அது காணல் நீரை போல சில நாட்களில் மறைந்து அவர்கள் கணவனுக்கு தெரிந்து கணவன் எட்டி போடுகிறான் மனைவியை, இல்ல மனைவிக்கு தெரிந்து மனைவி ஆட்களை வைத்து கணவனை தீர்த்து கட்டக்கூடியவராக இருக்கிறார். மனிதனுக்கு தோன்றுகிற வழிகள் மரண வழிகள், மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் மரண வழிகள் என்று வேதவசனம் சொல்கிறது. ஒவ்வொரு நாள் காலையில் அந்த முழு குடும்பமாய் எழுந்து கர்த்தரை துதிங்க, ஆராதிங்க. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, என் குடும்பத்தில் அந்த தெய்வீக அன்பு விலகாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. அந்நிய பாஷை பேசுங்க, தேவனை துதிங்க, தேவனை ஆராதிங்க. அந்த தெய்வீக அன்பு ஒரு நாள், ஆண்டவரே, நான் எதை இழந்தாலும் தெய்வீக அன்பை இழந்து போக மாட்டேன். ஆண்டவரே, என் குடும்பத்தில் கணவன் மனைவி கைகோர்த்து நாங்கள் தெய்வீக அன்பை இழந்து போக மாட்டோம். ஆண்டவரே, பிள்ளைகளை கரம் பிடித்து அணைத்து தெய்வீக அன்பு எங்கள் குடும்பங்களில் பிள்ளைகள் மேல ஒருவர் மேலே தெய்வீக அன்பு பிரிந்து போகாதபடி பரிசுத்த ஆவியானவர் பாதுகாத்து நடத்துவார் என்று நீங்க சொல்கின்ற பொழுது, ஜெபிக்கின்ற பொழுது உங்கள் குடும்பங்களிலே எப்படி உண்டாகிறது, ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கரை புரண்டு ஓடக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் தான் என்ன செய்வான், அவன் பாக்கியவானாய் பாக்கியவதியாய் நீங்க வாழ முடியும். இதுதாங்க ரகசியம். குடும்ப தலைமுறை ரகசியம் என்ன? குடும்ப வாழ்க்கையினுடைய முழு குடும்பத்தின் சமாதான, சந்தோஷம், தெய்வீக அன்பு, தெய்வீக ஆசீர்வாதங்களோட ரகசியம் என்ன? கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு நீங்கள் நீதிமானாய் வாழ்கின்ற பொழுது. ஹல்லேலூயா. அதனால் தான் சொல்கிறது கொலேசியர் 3வது அதிகாரம் வசனம் 19, புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். ஹல்லேலூயா. பாருங்க, இங்க கசப்ப நீங்க கொட்டிட்டீங்கன்னா முழு குடும்பமே கசப்பாகி, வாழ்க்கையே கசப்பாகி, பிள்ளைகள் வாழ்க்கையே கசப்பாகி, அங்க ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்காது. சாத்தான் குடும்பத்தை ஆளுகை செய்வான். காலத்திற்கு முன்பாக நீங்க உங்க குடும்பம் வெட்கப்பட்டு போகும். நீங்க தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. உங்கள் குடும்பமே ஒரு முன்சாட்சியை இழந்து காலத்திற்கு முன்பதாக நீங்கள் சாத்தானின் பிடியிலே சிக்கி நீங்க நரகத்துக்குள்ளாக செல்ல வேண்டியதாக இருக்கும். ஹல்லேலூயா. அதனால்தான் பவுல் தெளிவாக சொல்கிறார், புருஷர்களே, உங்கள் மனைவி மேல் அன்பு செலுத்துங்க, அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்க. இந்த அன்பு ஒன்று தாங்க ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தை, வாழ்க்கையின் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம் என்ன? கணவன்மார்களே, புருஷர்களே, உங்க குடும்பத்தினுடைய வெற்றியின் ரகசியம் என்ன? அன்பு. முதலாவது தேவனிடத்தில் அன்பு செலுத்துங்க, ஆண்டவரை துதிங்க, ஆராதிங்க. இரண்டாவது உங்க மனைவியின் இடத்துல, கர்த்தருக்கு அடுத்து உங்க மனைவிதான் இருக்கணும். மனைவி மேல அன்பு செலுத்துங்க, பிள்ளைகள் மேல அன்பு செலுத்துங்க. உங்கள் வாழ்க்கை கம்பீர சத்தத்தோடு வெற்றியின் வாழ்க்கையாய் பாக்கியவான்களாய் நீங்க இருப்பீங்க. ஹல்லேலூயா. அதனால்தான் எபேசியர் 5வது அதிகாரம் வசனம் 31, மனுஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு சேர்ந்து இருவரும் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள். குடும்பத்திலே கணவன் மனைவியும் ஒரே மாமிசமாய், பாருங்க, ஒன்று போலதான் இருக்கணும். எங்களை கூட நாங்க அநேகர் சொல்லுவாங்க, எல்லா இடத்திலும் கணவன் மனைவி ஒன்று போலதான் சொல்லுவோம். ஆலயத்துக்கு சென்றாலும் சரி, சாவுக்கு சென்றாலும், திருமணத்துக்கு சென்றாலும், ஹோட்டலுக்கு சென்றாலும், வாக்கிங் சென்றாலும், தண்ணீர் குடித்தாலும் ஒரே டம்ளர்ல குடிக்கிறது. ஒரே மாமிசமாய் இருப்பதினாலே கர்த்தருக்காக நாங்கள் ஊழியங்களை செய்து கொண்டு வருகிறோம். தெய்வீக அன்பு கரை புரண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில தேவனுக்கு அடுத்து உங்களுடைய கணவனாக இருக்க வேண்டும், தேவனுக்கு அடுத்து உங்களுடைய மனைவியாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி நீங்கள் இருக்கின்ற பொழுது உங்களுடைய காரியங்களிலே கணவனும் மனைவியும் இசைந்து செயல்படுகின்ற பொழுது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆமோஸ் 3வது அதிகாரம் வசனம் 3, 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ. பாத்தீங்களா?
இந்த உலக வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில குடும்பத்தை நடத்துவதிலே 2 பேரும் ஒருமனப்பட்டிருந்தா தான் அவர்கள் எப்படியாங்க ஒருமித்து ஒரு மனம் நறுமணம். உங்கள் குடும்பத்தில் ஒரு மனம் நறுமணமாய் இருக்க வேண்டும் என்றால் ஆமோஸ் 3வது அதிகாரம் 3 சொல்லப்பட்டு போல ஒரு மனமாய் இருங்க. தெய்வீக அன்புல நிலைத்திருக்கின்ற பொழுது கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் தெய்வீக அன்பில் ஒரு மனமாய் இருப்பீங்க. நீங்கள் பாக்கியவான்களாய் கர்த்தருடைய வழிகளை கை கொள்கிறவனோ பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி பாக்கியவானாய் வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். கிருபையின் மேல் கிருபை உங்கள் குடும்பங்களிலே, உங்கள் உச்சந்தல் உள்ளங்கால் வரை இறங்கி வரும் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் திறப்பிலை நிற்கிறேன். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை முழுவதும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும். கேட்ட சத்தியத்தின்படி ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும். ஆண்டவரே, ஒரு வெற்றுள்ள வாழ்க்கை, வெற்றுள்ள குடும்பமாய் ஆண்டவரே, நீதிமானின் குடும்ப கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்று சொன்னீரே. இந்த வீடு ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தோடு இருப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவியும். எல்லா தீங்குக்கும், வியாதிகளுக்கும், விபத்துகளுக்கும் பாதுகாத்து, எல்லா கிட்னி நோய், மூட்டு வலி நோய், இருதய நோய், ஹார்ட் அட்டாக் எல்லாவற்றுக்கும் விலக்கி பாதுகாத்து இந்த முழு குடும்பத்தையும் பாதுகாத்து நடத்தும். நீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த தொடரில் உங்களோடு சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.